அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். உடலிலே ஒருவருக்கு எங்கு வலி இருந்தாலும், குறிப்பாக வயிற்று வலி போன்ற விஷயங்களிலிருந்து உடனடியாக நிவாரணம் கிடைப்பதற்கான ஒரு வழியை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். ஹதீஸ்களிலே குறிப்பாக முஸ்லிமிலே காண முடிகிறது. உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் வந்து தன் உடலிலே நீண்ட காலமாக இருக்கும் ஒரு வலியை முறையிடுகிறார்கள். அவர் இஸ்லாத்திற்கு வந்ததிலிருந்து அந்த வலி அவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, நபி அவர்கள் அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மருத்துவத்தை, ஒரு துஆவை கற்றுத்தருகிறார்கள். வேறு ஹதீஸ்களில் காண கிடைக்கிறது, நபி அவர்கள் சொன்ன அந்த முறையை பயன்படுத்திய அவருக்கு நீண்ட காலமாக இருந்த வலி உடனே சரியானது என்று ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், லா யதக அலல்லதி தஅல்லம மின் ஜஸதிக், உன் உடலிலிருந்து எங்கு வலிக்கிறதோ அந்த இடத்தில் உன்னுடைய கையை நீ வைத்துக் கொள்வாயாக. அதாவது எந்த இடத்தில் வலி இருக்கிறதோ, வயிற்று வலி என்றால் வயிற்றில், கைவலி என்றால் கையில், எங்கு வலி இருக்கிறதோ அந்த இடத்தில் கையை வைக்க வேண்டும். கையை வைத்து 3 முறை பிஸ்மில்லா 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 என்று சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்ததாக அஊது பில்லாஹி வ குதுரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர் என்று 7 முறை ஓத வேண்டும். இந்த துஆவை நான் ஸ்கிரீனிலே தமிழிலும் அரபியிலும் பதிவு செய்கிறேன், பார்த்து ஓதிக்கொள்ளுங்கள். 3 முறை பிஸ்மில்லா 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 என்று ஓதிவிட்டு, அடுத்ததாக 7 முறை அஊது பில்லாஹி வ குதுரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர் என்ற துஆவை ஓத வேண்டும். நபி அவர்கள் இந்த துஆவை உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹு தஆலா எல்லா விதமான சோதனைகள், வேதனைகள், உடல் வலிகள், வயிற்று வலிகள், எல்லா சிரமங்களிலிருந்தும் எல்லா மக்களையும் பரிபூர்ணமான முறையிலே பாதுகாத்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ்.